ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம முத்து பார்த்திங்க அப்படின்னா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதுனால மீனா வீட்டை விட்டே போயிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரோகிணி பற்றின உண்மையை சொல்ல முடியாமல் தான் மீனா முத்து மேலே அப்படி ஒரு பழியை போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய தம்பி அம்மா அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ மீனா சிடுன்னு பேசுகிறதுனால அவங்களுமே விட்டுறாங்க, அமைதியாக இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. ஏன் மீனா அங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்காம விட்டுடுறாங்க. ஸோ மீனாவும் அங்கே முத்துவை நினச்சி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் இல்லாமல் இருந்துக்கிட்டு. ஸோ இதுதான் காரணம், அதாவது இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வீட்டில் விஜயா, அப்புறம் மனோஜ், ரவி, ஸ்ருதி இவங்க எல்லாரோடைய மனசையும் கவர்றதுக்காக மீனா செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே நம்ம ரோகிணி தான் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ரோகிணி நினைக்கிறாங்க, ஸோ அவள் வீட்டை விட்டு போனதுனால இந்த வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டோம், இதெல்லாம் இப்போ நாம் தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலையும், ஸோ இதை செஞ்சால் தான் நம்ம இவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். ஸோ மீனா நம்மளை பற்றின உண்மை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். அவள் இவ்வளோ நாள் இந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா, ஸோ அவள் வீட்டை விட்டு போனதுனால இது எல்லாத்தையும் நாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியே அப்படின்னு ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா செய்கிறாங்க. ஸோ ஆனால் ஆளுங்க இருக்கும்போது இதெல்லாம் நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ ஏன் மீனா இல்லைன்னா இந்த வீட்டு வேலையை யாருமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அதுக்காக ரோகிணி அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜயா அப்படியே பெருமையாக பேசுவாங்க. ரோகிணியை, என் மருமக பாருங்க வீடு கூப்பிட்டா பெருக்கிறா, சமைக்கிறா, எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு வீடெலாம் பெருக்கிட்டு, அப்புறம் சோஃபா செட்லாம் நவுத்தி போட்டு க்ளீனாக பெருக்கிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நம்ம நினச்ச மாதிரி விஜயா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணியை. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே அண்ணாமலையுமே மீனா அளவுக்கு காஃபி இல்லைனாலையும் பரவாயில்லம்மா ஓரளவுக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போக கற்றுக்குறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ரோகிணி செய்ய ஆரம்பிச்சு இனி எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா, அதான் அவள் வீட்டை விட்டு போயிட்டால, அப்படியே போனவளாவே இருக்கட்டும், அவளெல்லாம் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவளே சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கா, அவள் நிரந்தரமாக போயிட்டா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற போல இருக்கே அப்படின்ற மாதிரியே அண்ணாமலையே கேட்கவும், ஆமாம் அப்படி தானே அப்படின்னு, அப்பா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அது ஒன்று தானப்பா அப்படின்னு முத்து எப்போ இப்படி பண்ணாரோ அப்பத்துலேருந்து அண்ணாமலை முத்து கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்லை. ஸோ முத்து இப்படி கேட்கவும் அவர் அமைதியாகவே இருக்காரு. ஸோ இப்போ இதை ரோகிணி ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இவனும் திறந்து போகிறது கிடையாது, அவளும் வர போகிறது கிடையாது, வீட்டில் இவரும் பேச போகிறது கிடையாது முத்துக்கிட்ட, அதனால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷமாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரோகிணி தான் இனிமேல் எல்லாமே பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரோகிணி சமைக்கிற சாப்பாடை தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சமைச்சது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை யாருக்குமே. ஸோ சரியில்லை அவங்க சமைச்சது, அதே விதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ருதி காஃபி போட்டுட்டு கொடுக்குறியா அப்படின்னு, முத்து நான் எனக்கு கிச்சன் பக்கம் போயிருக்கேன், ரோகிணி தான் எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன சொல்கிற பார்லரம்மா காஃபி போட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டி பெருக்கி இதெல்லாம் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா முத்து பயங்கரமாக கை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் என்னடா எதுக்கு இப்போ கை தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்டாட்டி அதாவது பார்லரம்மா இனி மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு போல இருக்கே, அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறாரு. ஏன் முத்து இதில் என்னையே இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு, அதுதானே நான் உள்ளுக்குள்ளே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ரோகிணி அப்போது இங்கே நம்ம முத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் இனி இங்கே வரவே கூடாது மீனா அப்படின்னு, மீனாவோட இடத்த நாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரம்மா எல்லா வேலையும் செய்து போல இருக்கே, செய்யட்டுமே, இவ்வளோ நாளா மீனா இருந்து இதெல்லாம் தனியாலாம் செஞ்சு கஷ்டப்பட்டா, அப்போ யாருமே ஹெல்ப்புக்கு வரல, இப்போ மீனா இல்லைனா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கஷ்டமும் வருத்தமும் தெரியுது, இப்போ நீங்கள் தானே எல்லா வேலையும் செஞ்சாகணும், மீனா இருக்கிறபோது யாராச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, இப்போ தனியாக அந்த வேலையை செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இதில் என்ன கஷ்டம் இருக்குது, வீட்டு வேலை செய்கிறது நம்மளுடைய வீட்டுக்காக நாம் செய்கிறது என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ரோகிணி அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி என் மருமகளே, ஏண்டா உன் பொண்டாட்டி மட்டும் தான் இந்த வேலையை செய்யணுமா என்ன, நாட்டில் யாருமே இந்த வீட்டு வேலையை செய்யறதே கிடையாதா என்ன, அதான் என் மருமக இருக்கால இனிமே அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்கிறாங்க. இப்படி சொன்னாலையும் ரோகிணிக்கு மேலாப்பில் சந்தோஷமாக இருக்குது, மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஸோ எல்லா வேலையும் நாம் தான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, செய்யட்டுமே யார் வேண்டான்னு சொன்னா
இதுக்காகவே நான் மீனாவை இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் அங்கேயே இருக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்லிட்டு போகிறாரு. எப்படியோ இவனே வாய்விட்டு சொல்லிட்டான், எப்படியோ இதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. ஸோ அவள் எப்படியோ இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிட்டா, நாம் நிம்மதியாக இருக்கலாம், இவனும் கூட்டிகிட்டு வர போகிறதில்ல, கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும்னு இப்போ சொல்கிறான். நாமள இந்த வேலையை விதின்னு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. முத்து அதுக்கேற்ற மாதிரி மீனா சண்டை போட்டுட்டு போனதுனால என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ மீனா இதெல்லாம் பிளான் பண்ணி தானே செஞ்சாங்க. ஸோ அவர் தப்பு பண்ணாத எப்பயுமே யார்கிட்டையுமே விட்டு கொடுத்து இறங்கி போக மாட்டார், முக்கியமாக என்கிட்ட. ஸோ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு தான். அதுக்காக நான் கோவப்பட்டு வேணும்னே அவர்கிட்ட சண்டை போட்டதுனால அவர் மேலே தப்பு இல்லை, அவ்வளோ சீக்கிரம் என்னை கூப்பிட மாட்டார் அப்படின்னு நினச்சி தான் மீனா வேணும்னே தான் முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க. ஸோ இந்த ரோகிணியோட சுயநலத்துக்காக இப்போ மீனாவும் முத்துவோடைய வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய வாழ்க்கைக்காக ஸோ எல்லாரையும் சுயநலவாதியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ரோகிணி ஸோ இப்போது இவ்வளோ விஷயத்த மறைச்சி போய் சொன்ன ரோகிணியை விட இப்போது மீனா தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று, அவங்கள பற்றின உண்மை மீனாவுக்கு தெரியாமே இருந்திருக்கணும். அப்படி தெரிஞ்ச உடனே வீட்டில் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக கிறிஷ்காகவும் ரோகிணிக்காகவும் அவருடைய ஹஸ்பண்டை அவரை உயிராக நினைக்கிற முத்துவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு மீனா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு மீனா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் மீனா தான் முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட வாழ்க்கை இதில் பாதிக்குது. முத்துவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இதில் பிரிகிறாங்க, அவங்களுக்குள்ளே விரிசல் ஏற்படுது அப்படின்றத மீனா கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட வாழ்க்கை வீணாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவ்வளோ நல்ல குணம் படைச்சவங்க மீனா. ஸோ அவங்க கண்ணில் ரோகிணியோட விஷயம் பட்டு ஸோ அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம மீனா ஸோ இது கொஞ்சம் கூட ரோகிணி மனசாச்சுன்றதே இல்லை, அவங்க கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நமக்காக தான் நம்மளோட விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது, மீனாவால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு தான் முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு மீனா போயிருக்கா, நாமளே இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடணும், நாம் பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு மனசளவில் கூட ரோகிணி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ மீனா போயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் தான் தலகணத்தில் ஆடிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி ஸோ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மீனா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முத்துவையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு கில்ட்டியாக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே முத்து சவாரிக்கு போகிறாரு. ஸோ அங்கே செல்வத்துக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி பண்ணுற, நீ பண்ணது தப்பு தானே, நீ குடிச்சிட்டு வர்றது சிஸ்டர் எப்பயுமே கண்டுக்க மாட்டாங்க, இப்போ சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள மனசளவில் அவங்க ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த கோபத்தை உன் மேலே காட்டிட்டாங்களே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாரு. ஸோ அவள் கயிறு கட்டினதுக்கு அப்புறமும் மாறவே இல்லைடா, அப்படியே தான் இருக்கா, நீ சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு காரணமாக இருக்கும், ஆனால் அதுக்காக நான் போய் மீனால கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க மீனாவை போய் கூட்டிகிட்டு வர சொல்லி. ஆனால் முத்து கண்டுக்கவே மாட்டேன்ட்டாரு, அவர் பாட்டுக்கு இருந்துட்டுருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு தடவை முத்து குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலையே வீட்டில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ அவருமே முத்துக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஸோ இதை நினச்சுமே முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் அப்பா கூட என்கிட்ட பேச மாட்டேன்றாரு மீனா வீட்டை விட்டு போனதுலேருந்து அப்படின்னு, நீ பண்ணது அவ்வளோ பெரிய தப்புடா அப்படின்னு செல்வமும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது முத்து வீட்டுக்கு வராரு. ஸோ மீனா இல்லாத வீடு மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரோகிணி நைட் எல்லாருக்கும் சமைச்சிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்தா யாராலையுமே சாப்பிட முடியல, விதியே அப்படின்னு விஜயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலையாலையும் சாப்பிட முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ருதியும் ரவியும் ஏதோ சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு பசியே எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும் மீனா வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் அப்படியே வச்சுருக்கீங்க சாப்பாடை சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உனக்கு சமைக்க வரலன்னா நீ அம்மாவை ஹெல்ப்புக்கு கூட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏன் மனோஜ், எனக்கு
தெரிஞ்சு தான் நான் சமைச்சேன், ஆன்ட்டி எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் அப்படின்னு. இல்லைம்மா உனக்கு ஹெல்ப் என்னென்ன என்னை கேட்டிருக்கணும், இல்லை என்னை கேட்டு நீ சமைச்சிருக்கணும், ஏம்மா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆன்ட்டி நல்லா இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் முத்து வந்து இங்கே இவங்கள எல்லாத்தையும் பார்த்து மீனாவோட அருமை இப்போ தான் புரியும், அவங்க நம்மக்கிட்ட பேசலைன்னா என்ன பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு முத்து வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு. ஸோ வந்து மீனா இல்லைன்னா இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஏற்கனவே தெரியும். ஸோ நிறைய தடவை இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்காங்க எல்லாருமே. அதனால வந்துட்டு முத்து வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்து போயிட்டு, அப்பா இதாப்பா உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சாப்பிடாமே எழுந்திரிச்சு கை காலை விட்டு அந்த பார்சலில் கூட வாங்காமல் அமைதியாக போயிடுறாரு. ஸோ என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறாரு. அவர் தான் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லை, இன்னும் என்னடா போடா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு. அதாவது மீனாவோட சேர்ந்து முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு விஜயா வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பெத்த பிள்ளையே கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முத்துவை பற்றின கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு விஜயா வந்து முத்துவும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணியோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, இதை வச்சியே முத்துவையும் வீட்டை விட்டு துரத்திடலாம். 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு அடுத்து பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பிரச்சனையை வீட்டில் மீனா சொல்ல மாட்டாங்க. முத்து இங்கே இருந்தால் கண்டிப்பாக மீனா திரும்பவும் எப்போவாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இவரையும் சேர்த்து ஆன்ட்டிக்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டா நாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிளான் பண்ணுறாங்க. இதை நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி முத்துவுக்கு நல்லா வந்து குடிக்க சொல்லி ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ வந்து அண்ணாமலை சொன்ன விஷயத்த ரோகிணி வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வந்து அங்கிளுக்கு கண்டிப்பாக வந்து இதை விட அதிகமாக கோவம் வரும், இப்போ பேசாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டை விட்டு முத்துவையும் துரத்துருவாங்க அப்படின்றதுக்காக ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி இவருக்கு வந்துட்டு நீ ஊற்றி கொடுக்கணும், அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் பேச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்து வந்து யார் வந்து அவங்களோட மனசில் இருக்கிற சோகத்தையே சொன்னால் அப்படியே மெல்ட் ஆகி உருகிடுவார். நேற்று ஒரு பிச்சைக்காரன் அந்த அளவுக்கு பேசினதுக்கே வந்து முத்து உட்கார வச்சு குடிக்க வச்சார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஆள் போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்த வந்து சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, இந்த பொண்டாட்டிங்களே நம்பக்கூடாது அப்படி இப்படின்னு பேசவும் அதுக்கு தகுந்த மாதிரி மீனா மேலேயும் முத்துக்கு கோவம், அதை வந்து முத்துவோட உணர்ச்சியை தூண்டி விடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு குடிங்கண்ணே பொண்டாட்டியே தேவையில்லை, கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு முத்துவுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ முத்து தலைகால் புரியாமல் அவர் ஊற்றி கொடுத்ததை குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ இங்கே எல்லாரும் வந்து இருக்கிறப்போ முத்து வந்து குடிச்சிட்டு வரவும் அண்ணாமலை அவன் திண்டாடிட்டு வரத விதத்தை பார்த்த உடனே அங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அங்கேயே நின்றுக்கிறாரு. என்னடா முத்து பண்ணிட்டு வந்திருக்க, நீ அப்பாவும் அண்ணியும் இவ்வளோ தூரம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சியும் நீ யார் பேச்சையும் கேட்கலையா, நீ குடிச்சிட்டு வரேன்னு தான் அண்ணி வீட்டை விட்டே போனாங்க, திரும்பவும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கியே, அப்பாவும் நீ குடிச்சிட்டு வந்தால் வீட்டில் சேர்த்த மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியே, என்னடா இது அப்படின்னு ரவி போயிட்டு கேட்குறாரு. அதான் நான் நேற்றே சொன்னேன் இல்லை, இவெல்லாம் கண்டிப்பாக குடிக்கிறத நிறுத்த போகிறது கிடையாது, ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி இவனையும் சேர்த்து துரத்தி விடுங்க, நிம்மதியாக இருக்கலாம் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சுக்கு மறுவாதை கொடுக்காம நீ வந்து குடிச்சிட்டு வந்திருக்கான்னா நீ எவ்வளோ பெரிய ஆளுடா, அதாவது படிக்கலனாலையும் எல்லாரையும் விடையும் நீ தான் ரொம்ப புத்திசாலி அறிவானவன், புரிஞ்சுப்ப, குடும்பத்தை நல்லா நடத்துகிறவன், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறவன், இந்த வீட்டு சூழ்நிலையே வீட்டை கட்டி காப்பாற்றுறவன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே பொய்ன்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்காம நிரூபிச்சிட்டில்ல, இனி இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லை, இந்த வீட்டில் இடம் இல்லை, மீனா இல்லாத வீட்டில் நீயும் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சிட்டு பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு நீ எதுவும் பண்ண சொல்கிற, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவன் ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டான், அதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அவன் எங்கேப்பா போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரவி வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் நடுவில் இப்போ எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவார் போல இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. என்ன ரவி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நடுவில் வந்து அவங்க பேசுகிறாங்க. அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விடுறாங்க. அங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் இவ்வளோ சொல்லியும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம முத்து இப்படி பண்ணிட்டு வந்தது ரொம்ப தப்பு அங்கிள். இவரை வந்துட்டு மீனா வந்து குடிக்கிறாரு தெரிந்தலால எப்படி வீட்டை விட்டு போனாங்களோ, மீனா உங்களோட லைஃப்பில் இல்லை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் ஃபீலிங்கே இல்லாமல் குடிச்சிட்டு வந்து திரும்பவும் நிற்கிறாரு. நீங்கள் அவ்வளோ சொல்லியும் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னா என்ன அங்கிள் அர்த்தம்? இவரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அனுப்பி வெளியே விட்டாதான் இவருக்கு உறவுகளோட அருமை புரியும், மீனாவோட அருமை புரியும். அப்போதான் இனி இவர் குடிக்காமல் இருப்பார். இவர் டோட்டலாக அந்த குடியிலிருந்து விலகணும் அப்படின்னா நீங்கள் இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா அங்கிள் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் சொல்கிறாங்க. என்ன ரோகிணி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? முத்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இந்த நிலைமையில இந்த சூழ்நிலையில் எங்கே போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அப்போ நடுவில் விஜயா வேற எங்கேயாச்சும் போகட்டுமா, இவ்வளோ சொல்லி அவன் குடிச்சிட்டு வந்திருக்கானா எங்கேயாச்சும் போய் தொலைட்டுமே, தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிக்கிட்டு அதை பற்றி கண்டுபிடிக்கிறேன் இதை பற்றி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவனும் இவன் பொண்டாட்டியும் எதுக்குமே லாக்கி இல்லை, 2 பேரும் தண்டத்துங்க, எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு விஜயா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அண்ணாமலை விஜயா பார்த்து முறைக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் வீட்டை விட்டு உன்னை வெளியில் போடான்னு சொன்னேன், இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து சாத்திட்டு வந்துடுறாரு அண்ணாமலை வந்துட்டு. முத்து வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த படியிலே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரவி மட்டும்தான் இங்கே முத்துக்காக பேசுகிறாங்க. ஸோ அண்ணாமலை வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ என் பேச்சை கேட்டு அமைதியாக உள்ளே போகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நினைக்க தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி நடு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் குடிச்சிட்டு வந்திருக்க கூடாது இல்லை, தப்பு தானே, அப்பாவுடைய கோபத்தை பற்றி அவனுக்கு தெரியாதா, அவன் மேலே அப்பா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாரு, இப்போ இவன் குடிச்சிட்டு வந்திருக்கானா அப்பாவுக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரவி வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஏமாண்ணா நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு மீனா, அதாவது நீங்கள் எதுக்கு முத்துவை விட்டுட்டு போனீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை குடித்த போதெல்லாம் முத்துவுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கீங்க, அவர் அன்பாளர் திருத்தனீங்க, இப்போ நீங்கள் சண்டை போட்டுட்டு வெளியில் போனதுனால முத்து நீங்கள் இல்லை அப்படின்ற கவலையில் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனால் முத்து கேட்கல. குடிச்சிட்டு வந்ததுனால அங்கிள் முத்துவை வீட்டை விட்டு துரத்துட்டாரு. இப்போ முத்து எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. இப்போது வெளியில் வந்து பனி சீசன் எப்படி பேஞ்சிட்ருக்கு, முத்து இந்த சமயத்தில் வெளியில் போய் எங்கேயாச்சும் தங்கினாருன்னா இல்லை அவர் எங்கே போவாருன்னு கூட தெரியல. இந்த சமயத்தில் அவர் வெளியே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய உடம்பு பாதிக்கும். அப்புறம் முத்துவுக்கு என்ன ஆகுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் மீனா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்லியும் அவர் திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது, சரி வைங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மீனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன சொன்னாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் தண்டனை அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு மீனாவும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்னாச்சு இவங்க 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு ரவி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து மீனாங்க ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா முத்துவை நினச்சி ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ வந்து நான் பண்ண விஷயத்தினால அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, மாமாவும் கோவப்பட்டு அவர் வெயிட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு, அவர் என்ன பண்ணுறாரோ எங்கே இருக்காரோ, குளிர் தாங்க மாட்டார், பசி தாங்க மாட்டார், இப்படி குடிச்சிட்டு வந்து எங்கே விழுந்திருக்காரோ அப்படின்னு மீனா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி, அதாவது யாரும் இல்லாத மொட்டை மாடிக்கு போய் நின்று பயங்கரமாக மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவங்களோட அம்மா போயிட்டு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா எதுவுமே சொல்லாமல் அவங்களுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்துவை நினச்சி மீனா வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து வீட்டில் விஷயத்த சொல்ல போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.